நாம் இந்த உலக ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று வாழ்வது என்பது இந்த இளைய மகனுடைய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. ஆனால் அவைகளால் என்னை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவைகள் மட்டும் எனக்கு போதுமில்லை, அதைகளையும் கடந்து அவைகள் எல்லாவற்றையும் என்னை கொடுத்த என் இறைவன், என் கடவுள், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு புத்தி தெளிவு ஏற்படுகிற பொழுது அந்த புத்தி தெளிந்த அந்த இளைய மகன் என்ன செய்கிறான்? தந்தையை நோக்கி புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வெறுமைகளும் தனிமைகளும் சோர்வுகளும் போராட்டங்களும் ஏற்பட்டிருக்கிற பொழுது நாம் கடவுளை மறந்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நாமும் அறிவு தெளிவுடையவர்களாக நம் தந்தையை நோக்கி புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே எந்தவித மாற்றங்களும் எந்தவித நன்மைகளையும் நம்மால் அனுபவிக்க